ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் எல்லோருக்கும் வியப்பை உண்டாக்கும் ஒரு மந்திர குடை இருந்தது. அந்த குடை திறக்கப்படும் போது வானத்தில் மெதுவாக மேகங்கள் கூடி வந்து நல்ல மழையை பொழிய செய்வது போல இருந்தது. ஆனால் அந்த குடையிற்கு ஒரு சிறப்பு விதி இருந்தது. அது மாயத்தை காட்டுவது அவன் மனத்தில் நல்ல எண்ணங்கள் இருக்கும்போதுதான். அவன் பிறருக்கு உதவும் போது, அன்பாக நடக்கும்போது குடை மெதுவாக விழுந்து தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தும். ஒரு நாள் கிராமம் பெரிய வறட்சியால் துடித்தது. வயல்கள் உலர்ந்து ஏரியும் குளமும் காலியாகி மக்கள் எல்லாம் கவலையில் மூழ்கினர். அப்போது சிறுவன் தனது குடையை பயன்படுத்தலாம் என்று யோசித்தான். ஆனால் குடை எவ்வளவு திறந்தாலும் அதில் ஏதும் மந்திரம் தோன்றவில்லை. அது அமைதியாக காற்றில் அசையாமல் நின்றது. சிறுவன் காரணத்தை நினைத்தபோது அவனுடைய மனம் சற்று குழம்பியது. கடந்த நாட்களில் அவன் செய்த சில தவறுகள், மக்கள் பேசும்போது உதசையாக நடந்திருப்பதும், சில நேரங்களில் சோம்பித்துவிட்டு உதவி செய்யாமல் ஓடியதும் எல்லாம் நினைவுக்கு வந்தது. குடை ஒளிராமல் இருந்ததற்கு காரணம் அவனுக்கு தெளிவானது. நல்ல மனம் இல்லாத போது மந்திரம் இயங்காது. அந்த நாளிலிருந்து சிறுவன் தனது கிராமத்தினருக்கு உதவத் தொடங்கினான். வயலில் தண்ணீர் சுமந்து கொடுத்தான். முதியவர்களுக்கு மரம் நிழலில் ஓயவிட இடம் செய்தான். காய்ந்த மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றினான். அவன் ஒவ்வொரு உதவியையும் செய்யும்போது குடை மெதுவாக ஒரு சிறிய ஒளித்துளியாக பிரகாசிக்க தொடங்கியது. சில நாட்களில் அந்த ஒளி அதிகரித்தது. ஒரு காலை சிறுவன் குடையை மீண்டும் திறந்தபோது அதன் மேலே ஒரு மெல்லிய நீல ஒளி வானத்தை நோக்கி எழுந்தது. மெதுவாக மேகங்கள் கூடின. பின்னர் நீண்ட நாட்களுக்கு பிறகு கிராமம் முழுவதும் சின்ன சின்ன துளிகள் விழத் தொடங்கின. அனைவரும் நிம்மதியுடன் சிரித்தார்கள். வயல்கள் மீண்டும் பச்சையானது. மரங்களில் பறவைகள் பாடின. குடையின் மாயத்தை மீட்டெடுத்தது சிறுவனின் நல்ல செயல்களே. அந்த நாளில் கிராமத்துக்குள் ஒரு மிக அழகான உண்மை ஒலித்தது. நல்ல மனம் எந்த மந்திரத்தைப் போலத்தான், ஆனால் அதையும்